Hi friends, welcome to Cook with Sangeeta. So இன்னைக்கு வந்து பொங்கல் இன்ஸ்டன்ட் நம்ம பொங்கல் மிக்ஸ் வச்சு பொங்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ குக்கர் ஆவி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் செஞ்சது முன்னாடி வீடியோ இருக்கும். ஸோ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஆஃபர் குக்கர் தான். ஓகே, வாசம் சும்மா கமக்குது. குக்கர் வெயிட்டு வாவ், சுட்டுக்கிறத இங்கே பிடிச்சிக்கோ. எப்படி நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நெய் இல்லை எண்ணெய் வந்து வேணுங்கிற அளவு ஊற்றும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுறேன். கிளறிடலாம். எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். எங்கள் இதில் வந்து ஒருத்தருக்கு இது பிடிக்காது, நெய். அதனால் நெய் அப்புறமா லாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நெய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா தளதளன்னு அப்படியே முந்திரி பருப்பு அப்படியே சும்மா ஒவ்வொரு வாய்க்கும் வரணும் பாருங்க. ஆஹா, டே கொஞ்சோண்டு நெய் ஊற்றுட்டாடா. சரி ஊற்றலாமா? கொஞ்சமா ஓகே, ஒரே ஒன்று அப்புறமா நிறைய ஊற்றிக்கிறேன். ஓகே, நெய் இல்லாத பொங்கல் இல்லை. ஓகே, ஸோ பொங்கல்னால் கொஞ்சம் எண்ணெய் நெய் நிறைய இருந்தால் தான் தளன்னு இருக்கணும். இதில் பச்சை கருவேப்பிலை இருந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம், ஆனாலும் இதில் அப்படியே பச்சையாக இருக்கணும். ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நம்ம பொங்கல் வந்து செய்கிறது அவ்வளோ ஈஸி. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இது வந்து 3/4 கிலோ ரைஸில் வச்ச பொங்கல். நீங்கள் பொங்கலுக்கு தாளிப்பு இதில் எதுவுமே பண்ண வேண்டாம், இதுலேயே எல்லாம் இருக்கும். இப்படி தளன்னு இருக்கணும். ஓகே, இலை போட்டுட்டு ஸோ உங்களுக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஆமாங்க. ஓகே, see you, bye. Love you all. Bye. மீதி அடுத்த வீடியோ நீ கொஞ்சம்